மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் இந்த பிராந்தியத்தில் அந்தந்த அரசுகள் மேற்கொண்டிருக்கும் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படையினர் இன்று ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 9 பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 33 ட்ரோன்களையும் வெற்றிகரமாக தடுத்து அளித்துள்ளனர். கடந்த 15 நாட்களாக தொடரும் இந்த மோதலில் அமீரகத்தில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் 141 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்கியுள்ளார். வான் பாதுகாப்பு அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற வான்வழி தாக்குதலின் போது ஒரு ட்ரோன் இடைமறிக்கப்பட்டதால் ஃபுஜைராவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் துபாயின் மையப்பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தின் முகப்பில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததால் ஏற்பட்ட பரபரப்பு தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டிடத்தில் எவ்வித உயிர் சேதமோ அல்லது தீ விபத்தோ ஏற்படவில்லை என்று துபாய் ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக அமீரக அரசு கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அபுதாபியில் சம்பவம் நடந்த இடங்களை படம் பிடித்ததற்காகவும் வதந்திகளை பரப்பியதற்காகவும் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏவுகணை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான வீடியோக்களை உருவாக்கியதற்காக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் இந்தியர்கள், பாகிஸ்தானிகள் உட்பட பல்வேறு நாட்டினர் அடங்குவர். வதந்திகளை பரப்புவது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பதால் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஓமானின் சொஹார் பகுதியில் 2 ட்ரோன்கள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இந்தியாவை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒரு ட்ரோன் தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடத்தின் அருகில் விழுந்ததால் அங்கு பணியாற்றி வந்த பலருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஓமான் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே மார்ச் மாத தொடக்கத்தில் ஓமானின் எரிபொருள் டேங்குகள் மற்றும் துறைமுகங்கள் ட்ரோன்களால் தாக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தில் எரிபொருள் டேங்க் ஒன்றிற்குள் விழுந்த வெடிக்காத ட்ரோன் போர் முனையை அகற்றும் பணியை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முடித்துள்ளனர். 7 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் எரிபொருள் மற்றும் ரசாயன ஆவிகள் நிறைந்த பகுதியில் சிக்கியிருந்த வெடிபொருளை எவ்வித அசம்பாவிதமும் இன்றி செயலிழக்க செய்துள்ளனர். இதற்கிடையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஈத் பண்டிகை கால பொதுக்கூட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு குவைத் அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தற்போதைய பிராந்திய போர் குறித்து தாங்கள் 2023 ஆண்டிலிருந்து விடுத்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. அதே சமயம் கத்தாரிடம் அடுத்த 18 மாதங்களுக்கு தேவையான உணவு இருப்பும் 4 மாதங்களுக்கு தேவையான குடிநீர் இருப்பும் போதுமான அளவு உள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஷேக் ஹலீஃபா பின் ஹமத் அல் தானி உறுதியளித்துள்ளார். போர் சூழலால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அமீரகத்தில் சிக்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதி தரும் செய்தியை அமீரக அரசு வெளியிட்டுள்ளது. விமான போக்குவரத்து ரத்து காரணமாக தங்கியிருக்கும் பயணிகளுக்கு விசா அபராத தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 28க்கு பிறகு விசா காலம் முடிவடைந்து வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் அமீரக குடியிருப்பாளர்கள் புதிய அனுமதியின்றி மார்ச் 31க்குள் நாடு திரும்ப சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. துபாயின் புகழ்பெற்ற குளோபல் வில்லேஜ் நிர்வாகம் வரவிருக்கும் ஈத் பண்டிகைக்கான வான வேடிக்கை மற்றும் ட்ரோன் காட்சிகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குளோபல் வில்லேஜ் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அமீரகத்தின் மற்ற முக்கிய சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பிராந்திய வான்வழி எல்லை கட்டுப்பாடுகள் காரணமாக எமிரேட்ஸ், எத்திஹாத், ஃப்ளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய நிறுவனங்கள் தங்களின் விமான சேவைகளை குறைத்துள்ளன. உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் இல்லாத பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிப்ரவரி 28 முதல் மார்ச் 31 வரை பயணம் செய்யவிருந்த பயணிகள் அடுத்த 30 நாட்களுக்குள் மாற்று தேதிகளில் இலவசமாக முன்பதிவு செய்யவோ அல்லது முழு தொகையை திரும்ப பெறவோ வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் போலி இணையதளங்கள் மூலம் பரப்பப்படும் பண மோசடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு விமான நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. இதுதான் இந்த காணொளியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல்கள். இது போன்ற நடப்பு விவகாரங்களையும் பல முக்கிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.